மாருதி சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெசைரை வந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகினாலே சேஃபஸ்ட் கார் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து பரவலாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நியூ டெசைர் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் இன்கேப் அப்படிங்கிறதுல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாருதி சுசுகியில் ஃபஸ்ட் டைம் ஒரு கார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே டெசைர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் ரேட்டிங் தான் வந்து வாங்கியிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய நியூ டெசைரை வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்தவங்க சஷ்டி கார்ஸ் திருப்பூர். வண்டியை பற்றி என்கொயரி இருந்ததுன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் ஸ்க்ரீனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூ மாடல் டெசைரில் நம்ம வண்டியோடைய எக்ஸ்டீரியரை பற்றி பார்த்துடலாம். ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் உண்மையான பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட்லேருந்தே பாருங்க. இந்த ஃப்ரண்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, ஏர் வென்டிலேட்டர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பார்க்குறப்ப நல்லா ஒரு லென்த்தியராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுசுகின்னு லோகம் மறைச்சிட்டு பார்த்தீங்கனாலே அது வந்து டெசைரா அப்படிங்கிறதே நமக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் பொசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் ஹெட்லாம்ப் தான். ஸோ ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லாம்போட வந்து கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 ஸ்லாட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்இடி டிஆர்எலோட வந்து வருது. ஃபாக் லேம்பும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வண்டியில் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வந்து கொடுக்கறது இல்லை, பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சைடில் வண்டியோடைய வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் 15 இன்ச்சோட வந்து கொடுத்துருப்பாங்க. இதே பேஸ் வேரியண்ட்டாக இருந்தால் 14 இன்ச்சோட வரும். இதே மாதிரி ஹையர் எண்ட் மாடலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டுலேயுமே வந்து டிஸ்க் பிரேக் செட்டப்போட வரும். ரியரை பொறுத்த வரைக்கும் ட்ரம் பிரேக் செட்டப்போட வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டியோடைய ரியர் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல் லைட் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து ஒரு எல்இடி செக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்லிம்மாக இருக்குது, பார்க்குறக்கு நல்ல ஒரு டிசைனில் வருது. அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி கேமரா வியூ சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா வந்து பார்க்க முடியும். எங்கேன்னு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்ஜுக்கு கீழே இருக்கிற மாதிரி டிசைனில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோடைய மிரர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேமரா செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் எஸ் அப்படிங்கிற பேட்ச் இருக்குல்ல, அந்த பேட்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து அந்த வண்டியோட இன்ஜின் தான். இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி அப்படின்னு 2 விதமான ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட வருது. வண்டியோட பவரை பொறுத்த வரைக்கும் 81.58 PS பவரையும் 111.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. வண்டியில் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 25 kmpl வந்து கிளைம் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலுமே ரைடரை பொறுத்து கண்டிப்பாக வண்டியோடைய மைலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். வண்டியில் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 382 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய விதமான திங்ஸை பொருள்ஸை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இன்டீரியருக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வண்டியோடைய இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் லைட் ப்ரௌன் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பார்க்குறக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் கலர் காம்பினேஷனே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் 6 விதமான ஏர் பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் 7 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. வித் டச் ஸ்க்ரீனோட இருக்கும். ஸோ எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீன் மூலமாக ஆக்சஸ் வந்து பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கண்ட்ரோலுக்கான சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு அனலாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டீரிங்கும் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் இருக்கும். ரைட் சைடில் அந்த ஏசி வென்டிலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் அப்படிங்கிறது பட்டன் ஸ்டார்ட் சிஸ்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 2 3 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு தெரியுமா, நீங்கள் யாராவது ஒரு பேசஞ்சர் பின்னாடி நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து ஃபார்வர்ட் ஆகும் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்து கொஞ்சம் இருக்கு. அப்போ வந்து ஹெட்லாம்ப் வந்து மேலே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து இறங்கிக்கும். அதாவது நம்ம ஃபோக்கஸ் தகுந்த மாதிரி வந்து வச்சுக்க முடியும். ஸோ அதற்கான பாயிண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க.
வண்டியில் பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட்டுக்கான ஒரு சாக்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ யூஎஸ்பி கேபிளையும் வந்து நம்மளால் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தாராளமாகவே வந்து உட்கார முடியும். ஸோ நல்லாவே ஒரு பெருசான ஸ்பேஸ் செட்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரியரில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்டிலேட்ஸ் அப்படிங்கிறது வந்து தனியாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி மொபைல் சார்ஜருக்கான ஆப்ஷன், இன்னொன்று வந்து டைப் சி போர்ட். அந்த மாதிரி 2 விதமான போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அடுத்த இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்பவே புதுசு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ உண்மையாலுமே நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறப்போ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை வந்து என்ஜாய்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் இது போக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னது போலவே 360 டிகிரி கேமரா இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். அது எப்படின்னு காட்டுறவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த 7 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தில் நம்ம 360 டிகிரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரை வந்து ரொட்டேட் வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன மாதிரி, அதாவது காரை சுற்றி பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சைடில் இருக்குது, ஃப்ரண்ட்டு ரியர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே வழியாக நம்மளால் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணி பார்த்துக்க வந்து முடியுது. அதே மாதிரி டாப்பில் இருந்தும், அதாவது ரிவர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டு இந்த பார்க்கிங் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்ரு வழியாக நம்மளால் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணி வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து புதுசு அப்படின்னே வந்து சொல்லலாம். வண்டியோடைய ப்ரைசிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 லட்சத்துலேருந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வரைக்கும் வந்து போகும். அதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் எண்ட் மாடலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஸோ ஓவராலாக இந்த வண்டியில் இந்த ஒரு விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.